லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். கோவை மாநகராட்சியில் டெங்கு கொசு தடுப்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுகின்றன. வீடுகள், வணிக வளாகங்கள், பொது இடங்களில் டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்கள் மற்றும் சுகாதாரத்துறையினர் இணைந்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அதில் தண்ணீர் தொட்டிகளில் கொசு புழுக்கள் இருந்தால் அபேட் மருந்து ஊற்றுகின்றனர். டயர், தேங்காய் மட்டை போன்ற தேவையற்ற பொருட்கள் இருந்தால் அப்புறப்படுத்த வலியுறுத்துகின்றனர். தண்ணீர் தேங்கிய இடங்களில் கொசு புழுக்கள் வளர சாதகமான சூழல் இருந்தால் அதனை கண்டறிந்து தடுக்கின்றனர். கோவை மாநகராட்சியின் மண்டலங்களுக்கு இடையே டெங்கு தடுப்பு லீக் என்ற போட்டி அறிமுகப்படுத்தப்பட்டு பணிகள் நடக்கின்றன. இந்த திட்டம் தொடங்கப்பட்ட 3 நாட்களிலேயே சுமார் 4 லட்சம் தண்ணீர் தேங்கும் வகையிலான கலன்கள் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளன. இதற்கு மக்களிடமிருந்து கிடைத்துள்ள வரவேற்பை பொறுத்து ஆகஸ்ட் முதல் இந்த திட்டத்தை பெரிய அளவில் செயல்படுத்த மாநகராட்சி பரிசீலித்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதன்படி டெங்கு கொசு தடுப்பு குழுவினர் நீரை தேக்கி வைக்கக்கூடிய நிலையில் உள்ள தூக்கி வீசப்பட்ட பிளாஸ்டிக் கலன்கள், பாட்டில்கள், குவளைகள், தேங்காய் ஓடுகள், டயர்கள் மற்றும் பிற கழிவுப் பொருட்களை கண்டறிகின்றனர். இவர்களால் அடையாளம் காணப்பட்ட பகுதிகளுக்கு தூய்மை பணியாளர்கள் வீடு வீடாக சென்று கழிவுகளை சேகரிப்பார்கள். சேகரிக்கப்பட்ட பொருட்கள் அந்தந்த மண்டலத்தில் உள்ள ஒரு பொதுவான சேகரிப்பு மையத்திற்கு கொண்டு வரப்பட்டு அங்கு அவை தினமும் கணக்கிடப்படுகின்றன. முதல் கட்டமாக நடந்த டெங்கு ஒழிப்பு லீக் போட்டியில் கோவை மேற்கு மற்றும் வடக்கு மண்டலங்கள் ஒன்றையொன்று எதிர்த்து போட்டியிட்டன. மேற்கு மண்டலம் 40,072 கழிவுநீர் தேங்கும் கலன்களை சேகரித்து அகற்றியது. வடக்கு மண்டலம் 33,759 கலன்களை அகற்றியது. மொத்தம் 73,831 கலன்கள் அகற்றப்பட்டது. அடுத்து மத்திய மற்றும் கிழக்கு மண்டலங்கள் போட்டியில் பங்கேற்றன. மத்திய மண்டலம் 1,48,000 கலன்களையும், கிழக்கு மண்டலம் 1,53,452 கலன்களையும் அகற்றின. மொத்தம் 3,01,452 தண்ணீர் தேங்கும் கலன்கள் அகற்றப்பட்டன. இப்படி தொடர்ச்சியாக மாநகராட்சியின் 5 மண்டலங்களுக்கு இடையே போட்டி நடக்க உள்ளது. இந்த திட்டம் கொசு உற்பத்தியை தடுக்கவும் டெங்கு பரவும் அபாயத்தை குறைக்கவும் உதவும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். வணக்கம். இந்த காம்படிஷனே உருவாக்குனது எங்கள் ஆணையாளருடைய ஐடியா. ஆணையாளர் நகர்நல அலுவலர் உருவாக்குனாங்க. அவங்க அவங்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் ஒவ்வொரு ஜோன் எல்லா ஜோன்லையும் ஒவ்வொரு நாள் நாங்கள் இப்போ இதை கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த வேஸ்ட் மெட்டீரியலில் தான் மழை தண்ணியில் தேங்குறதுனால தான் டெங்கு காய்ச்சல் எல்லா பக்கம் பரவுது. அந்த காய்ச்சல் அந்த பரவுறதை கட்டுப்படுத்துறதுக்கும் இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கும் ஒரே சோர்ஸ் இந்த சோர்ஸை நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதனால் என்டையர் சிட்டி, கோயம்புத்தூர் சிட்டி ஃபுல்லாகவே எல்லா ஜோன்லையுமே நாங்கள் காலி சைட்டில் எங்கெங்கே இருக்குது, அந்த காலி சைட்டில் எங்கெங்கே சோர்ஸ் இருக்குது தங்குறதுக்கு, அதாவது மழை தண்ணி தேங்க வாய்ப்பு இருக்குது, அதில் புழு வர்றதுக்கு, டெங்கு புழு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் இன்றைக்கி 4வது நாளாக இப்போ சவுத் ஜோனில் இன்றைக்கி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது போட்டிங்கிறது என்னென்னா அவங்க காம்படிஷன் எந்த வார்டிலேருந்து நீங்கள் எந்த ஜோன்லேருந்து அதிகமான மெட்டீரியல் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஜோன் போட்டி வச்சுருக்காங்க. எங்களுக்கு இன்றைக்கி நாளைக்கு 2 நாள் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இன்றைக்கி எடுத்துருக்கோம். நாளைக்கும் கண்டினியூ பண்ணுவோம். அது இன்னும் பரிசுகள் என்னங்கிற பரிசுகள் அனௌன்ஸ் பண்ணலைங்க. அது வின் பண்ண பின்னாடி தான் தெரியும் எங்களுக்கு. சார் கண்டிப்பாக இதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா டெங்கு காய்ச்சல் பரவாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகங்க. காய்ச்சல் சுத்தமாக அழிஞ்சிடும். சோர்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னாலே காய்ச்சல் வராது. அதனால் நாங்கள் சோர்ஸை முதல்ல எடுத்துட்டோம்னாலே நம்ம ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் தான் காய்ச்சலை கட்டுப்படுத்தலாம். அதுக்காகத்தான் இந்த காம்படிஷனே அனௌன்ஸ் பண்ணார். அவருக்கு அவங்க அறிவுறுத்தல் மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். வணக்கம், என் பேர் ஜெயந்தி. வார்டு 98லேருந்து டிபிசி பணியாளர், டெங்கு பணியாளர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வார்டில் அதிகமாக டெங்கு பணி, சிறப்பு பணி இன்றைக்கி நடைபெற்றிருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் மழை தண்ணி அதிகமாக தேங்கி நிற்கிது அப்படின்னு பார்த்தோம்னா
பிராந்தி பாட்டில்கள், அதாவது தண்ணி அடிக்கப்பட்டு வீசப்படுற பாட்டில்கள், அப்புறம் வாட்டர் பாட்டிலு, தேங்காய் தொட்டிகள், அப்புறம் அந்த டாய்லெட்டுக்கு பீங்கானுங்களை வந்து புது கட்டடம் கட்டும்போது அதை தூக்கி அசால்ட்டாக வெளியே வீசிடுவாங்க. அதில் தண்ணி தேங்கி நிற்கி அதில் டெங்கு புழு உருவாகும், மக்களுக்கு அதிகமாக இதாகும், அதான் எஃபெக்ட் ஆகும். பார்க்க போனீங்கன்னா ஹெல்மெட்லேயும் தண்ணி நிற்கும். இந்த மாதிரி நிறைய பொருள்களை வந்து நாங்கள் எங்கள் வார்டில் இன்றைக்கி சிறப்பு பணி செஞ்சோம். தூய்மை பணியாளர்லேருந்து எல்லாரும் கலந்து எங்கள் வார்டில் ஃபுல்லாக எல்லா பக்கம் காலி சைட்லேருந்து வீடுகளில் தரமாட்டேங்கிற வீடு கொண்டு எல்லாத்துக்கும் புரிய வச்சு டெங்கு எதனால் உருவாகுது, எந்தெந்த சோர்ஸில் உருவாகுது அதையெல்லாம் கண்டுபிடிச்சு இன்றைக்கி அத்தனையும் நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். தண்ணி தேங்கக்கூடிய பொருட்கள் வந்து அதிகமாக நாங்கள் வந்து அப்புறப்படுத்துகிறோம். அப்படி செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜோன்லேயும் ஒவ்வொரு இது என்னென்னா தேங்காய் தொட்டி, இந்த பாட்டில்கள், அப்புறம் இந்த தேவையற்ற வீசப்பட்ட இந்த பீங்கான்கள், அந்த பிளாஸ்டிக் டம்ளர்கள், அதையெல்லாம் வந்து நம்ம அப்புறப்படுத்தும் பொழுது அதில் வந்து நம்மளுக்கு ஒரு இது கிடைக்குது. ஜோன் வைஸாக நம்ம முயற்சி பண்ணி கரெக்டாக நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து செய்கிறோங்க.